ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து கேரட்டை வச்சு தான் இந்த ஸ்வீட் வந்து செய்ய போகிறேன். ஒரு 4-5 பெரிய சைஸ் கேரட் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி வந்து எடுத்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கேரட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் துருவிக்கலாம். மேலே உள்ள அந்த பெரிய ஹோல் வழியாக துருவினா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தாலும் எலக்ட்ரிக் சாப்பர் இருந்தாலும் வந்து அதில் சாப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி தான் ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்ன சைஸ் இந்த மாதிரி துருவல் மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. குட்டி குட்டியாக இருக்கனால டக்குன்னு வந்து வெந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சீச்சி எடுத்துக்க சொல்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக நம்ம சீச்சி எடுத்துக்குவோம். இந்த ஃபுல் ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. கடைசியாக வீடியோ முடிச்சுட்டு போகிறப்போ ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் போகணும். வாங்க ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து தண்ணி ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த கேரட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட போதும். 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் வந்து போதுமானதாக இருக்கும். இதை வந்து அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துடும். கேரட் நம்ம ரொம்ப சீவல் வந்து குட்டி குட்டியாக சீச்சு வச்சுருக்கனால டக்குன்னு வந்து வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும். அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை விட்டுறலாம். கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து நிற்கிது. அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு அந்த கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுட்டு சிம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வத்துனதுக்கப்புறம் அது தனியாக ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் அதே பேன்லேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் வெந்துருச்சு. இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நெய்யை ஊற்றிட்டு 1 கப் ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 100 கிராம் இருக்கும். இந்த ரவை 100 கிராம் ரவை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்பலாம் வந்து ப்ரௌனாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வாசமாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம அந்த கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து நான் வேக வச்சு எடுத்து அந்த கேரட்டே இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து ஒரு 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 கப் கூட வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 150 கிராம் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி பசையாக வரும். அந்த டைம் வரையும் நல்லா வந்து ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மில்க் மேடு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மில்க் மேடு ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் சேர்க்குறீங்கனாலும் சேர்க்கலாம், இல்லை இது வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்க்கலனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். சக்கரை மெல்ட் ஆகி இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. இப்படி நகர்த்தினோம்னா டக்குன்னு வந்து அந்த மிக்சர் வந்து நல்லா நகரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு நம்ம கிண்டினா போதும். ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் பொடி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் தூவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி அதில் வந்து இந்த கேரட் இதை வந்து நான் போட்டுட்டேன். இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம இந்த இதை நம்ம பிளேட்டில் போட்டு கட் பண்ணுற மாதிரி அது வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம அந்த மாதிரி பால் மாதிரி பிடிக்கிறனாலும் வால் மாதிரி பிடிச்சி அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 டைப்பாகவுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சூடாக சாப்பிட்றனாலும் சூடாக வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.